Hi students, welcome to my channel. So the 12th chemistry second midtermக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆர்கானிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இன்ஆர்கானிக்கில் வந்து அட்டன் பண்ணுற அளவுக்கு வரும், அவ்வளோதான். ஸோ ஆர்கானிக் படித்தா தான் உங்களுக்கு வந்து ஐ திங்க் ஒரு 90+ எடுக்கிறது பாசிபிள். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்க ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் படிக்க மறந்துட்டேன். ஸோ 8th கொஸ்டின் பார்க்குறீங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹஸ் த ஹையஸ்ட் ஹைட்ரேஷன் எனர்ஜி, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி 10th சைக்ளோஃபென்டடைன், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் 1 மார்க் எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ 1 மார்க் இருந்தால் தான் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணுறதே உங்களுக்கு முடியும். 1 மார்க் இல்லாமல் ரொம்ப கஷ்டம் தான். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் படிக்கலனா கூட பரவாயில்ல, இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஸோ 11th கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஜிப்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வந்து 10th படிச்சிருப்பீங்க. ஸோ 11th இது படிச்சுக்கோங்க. ஏன்னா 12th உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆனதில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி ஐசோலிக், இந்த டிஃபைன் த டேர்ம் இருக்குல்ல, டிஃபைனில் நல்லா படிச்சுக்கோங்க எல்லாத்துலேயும். அது மாதிரி ஆஸ்மோசிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது மாதிரி டைத்தல், ட்ரிமத்தல், ஸோ இதுக்கெலாம் நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போட பார்க்குறோம் கம்பல்சரிக்கு. அதே மாதிரி டிஃபைன் மொலாரிட்டி நார்மாலிட்டி பார்க்குறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 18th கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டவுஸ் ப்ராசஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்க்குறீங்க பேர்த்ஸ் ரிடக்ஷன் 26ல் செகண்ட் இம்பார்ட்டண்ட்டு. 25ல் ஹென்ரிஸ் லா அண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 27ல் ஃபஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மாதிரி ஹாக்கல்ஸ் ரூலும் இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.